எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஆர் யூ எ கமிட்டட் ராஜயோகி? ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாரு. அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் சில பல வருடங்களுக்கு முன்னாடி அவரும் ராஜயோகம் கற்றுக்கிட்டாரு. அவங்க மனைவியும் கற்றுக்கிட்டாங்க. 2 பேரும் ரெகுலராக கிளாஸுக்கு போயிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரம், அதாவது 7 days கோர்ஸ் முடிச்ச ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே இவங்க மதுபனுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. இவர் உடல்நிலை திடீர்னு மோசமாகி ஹார்ட் அட்டாக் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இவருக்கு. அதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறார். இவங்க மனைவிக்கு இதே மாதிரி அட்டாக் வந்திருக்கு. இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னா, கடன் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருந்தது. ரொம்ப தோண்டு, இது மேபி இந்த கடனுடைய ப்ரெஷர்னால தான் அவருக்கு அந்த அட்டாக்லாம் வந்திருக்கலாம். அந்த டைமு இவங்க அம்மா, இவருக்கு அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. இவங்க அம்மா ஒரு இடத்த விற்று, ஒரு 10 சென்ட் நிலத்தை விற்று 10 லட்ச ரூபா கொடுத்து இந்த கடனை அடைச்சிட்டாங்க. அதாவது இந்த கடன்றது போது இவர் இது கட்டிட்டு இருக்காரு, கரெக்ட் டைமுக்கு வட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கடன்காரங்க இவர் கழுத்தை நெருக்கிற கண்டிஷன் வரும் அப்படின்னு தோணும் போது, அதாவது யாரும் பேங்க்ல இருந்து வரல, இவர் தனிநபர்கிட்ட 2 பேர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு, அப்புறம் பேங்க்கு கிட்ட வாங்கியிருக்கிறாரு. இவங்க யாரும் கழுத்தை நெருக்கல, இவங்க அம்மா காப்பாத்திட்டாங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து காப்பாத்திட்டாங்க. ஸோ இவர் எல்லா கடனும் நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறமும் திரும்பவும் இப்போ ஒரு 10 லட்ச ரூபா மாட்டின்னு இருக்காரு. இப்போ என்ன சொல்றாரு, அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனை அண்டர்கோ பண்ணுறேன், மனசே சரியில்லை. இப்பவும் அவருக்கு நிறைய சொத்து இருக்கு. அதாவது எல்லாம் அம்மா பேரில் இருக்கு. அதாவது அவங்க அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இனி ஒரு 10 சென்ட் இடத்த விற்று கொடுத்தாங்கன்னா இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்காரு. இவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, மதுபன் போனீங்க, வந்தீங்க, எல்லாம் கரெக்டு. இப்போது அமிர்த வேலை நினைவு பண்ணுறீங்களா, வாணி படிக்கிறீங்களான்னா அவர் ஷாக்கிங்காக சொல்கிறதுன்னா 2மே பண்ணுறது இல்லைன்றார். ரொம்ப கூலாக பதில் சொல்கிறார். பொதுவாக நம்ம பக்தியில் சொல்கிறோம், கடவுளே என்னை காப்பாதுன்னு, இது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்றார். எங்கேருந்து ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குமோ அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கிற அந்த வேலையை அவர் பண்ணுறது கிடையாது. ஆனால் பிரச்சனை மட்டும் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறார். அப்போது இந்த தம்பிகிட்ட நான் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசினேன் நான். ஆனால் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன், பேசுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சதுனால பேசினேன் நான். இதில் இவர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி இவர் மாட்டினார் பார்த்தீங்களா, அந்த 10 லட்ச ரூபா கடனில். இவரை பேங்க்காரங்க பிரச்சனை பண்ணி, அந்த தனிநபர்களுக்கு அவங்களாம் கொஞ்சம் கலாட்டா பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அம்மா போய் அவரை காப்பாற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவமானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அவர். இவங்க விரட்டுறது திட்டுறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவருக்கு அவங்க அம்மா காசு கொடுத்து காப்பாற்றி இருந்தாருங்கன்னா 2வது வாட்டி இந்த 10 லட்ச ரூபா கடனுக்கு போய் மாட்டியிருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுச்சுவேஷன் வர்ற அந்த டைம்ல இவங்க அம்மா காப்பாற்றிட்டாங்க. இப்போ 2வதா மாட்டிட்டு இருக்காருல்ல, இப்போ இவங்க அம்மா அந்த டைலாக் சொல்கிறாங்க, அப்போ நான் பண்ணியிருக்கணும், அதை நான் பண்ணாதனால விளைவு நீ இனி ஒரு 10 லட்ச ரூபா கடன்லாம் நீக்கிற. உனக்கு என்ன தெரியுதுன்னா, அம்மா கிட்ட சொத்து இருக்குது, எவ்வளோ லட்ச ரூபா கடன் வாங்கினாலும் அம்மா கடைசி வீட்டில் காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீ உதாரி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலாக ஒரு மளிகை கடை ஏதோ வச்சிருக்கிறாரு. அந்த மளிகை கடையில் வருமானமும் வருது. அந்த வருமானம் இவருக்கு மனைவிக்கு குழந்தைங்களுக்கும் போதுமான அளவுக்கு தான் இருக்கு. ஆனாலும் கடன் வாங்கிக்கிறாரு. ஓகேவா? ஏன் சொத்து இருக்கு, அதை விற்று தான் வாங்கலாம். இவங்க சகோதரிகள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர் தான் சின்னவர், இருக்கிறதுலே சின்னவர் தான். சகோதரிகள்லாம் நினைக்க, தம்பியே எப்படி இருக்காரு, இந்த மாதிரி போய் கடனில் போய் மாட்டிக்கிறாரு, அது இல்லாமல் உடல்நிலை சரியில்லை, ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சு, சின்ன வயசு 40 வயசுக்குள்ளனா அப்படியே பார்த்துக்காங்க. இவர் அட்டாக் அப்போ வந்திருக்கும், அதுக்கு 30 லேட் 30s வந்திருக்கணும். அப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அம்மா காப்பாற்றக்கூடாதா, திருப்பி ஒரு அட்டாக் எனக்கு வரணுமா, இப்படிலாம் யோசிக்கிறார். ஸோ எங்கேருந்து ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குமோ அந்த வேலையை அவர் பண்ணுறது இல்லை. பரமாத்மா நமக்கு எப்போ திரும்ப உதவி பண்ணுவார்? நான் நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு 1000 ஸ்டெப் எடுத்து வருவார். நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா என்ன, அவரை நம்ம நினைவு பண்ணணும். ஆத்மான்ற புரிதலோடு அவரை நினைவு பண்ணணும். அவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனை என்னன்னு. ஸோ அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு.
நம்ம புத்தி லைன் கிளியராக இருந்தால் தான் அந்த புத்தி இதை கேட்ச் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன், இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ஆங்கிள் எதிர்பார்க்குறீங்களா, அம்மா வந்து காப்பாற்றணும்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு 40 வயசு ஆகுதா, இவருக்கு அப்பாவரே இல்லை அப்படின்னா இவங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டிய வேலையே இவருக்கு தான். அந்த வேலையும் அவங்க அக்காங்க தான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அக்கா வீட்டில் தான் மாறி மாறி இருக்காங்களே தவிர இவர் வீட்டில் வந்து நிற்கல. இவர் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கடவுள் மாதிரி, எப்போல்லாம் இவர் மாற்றாரோ அவங்க தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அது சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் அம்மா தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்காங்க. திருப்பி நான் வந்து இவர் வந்து யாரும் திட்டக்கூடாதான். அதை கடன் வாங்கின வந்து திட்டக்கூடாது. இப்போ எப்படியோ கொடுத்துட்றேன், கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து நிறைய டிஃபால்ட் எல்லாம் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது, இன்னொரு அட்டாக் வந்துடும் போல. இவர் இன்னொரு அட்டாக் வந்து திருப்பி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுக்காக கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா காப்பாற்றிடணும்னு நினைக்கிறாரு. இப்போ இறைவன் கூட இருந்து அவர் கனெக்ஷன்லேயே இருந்தான்னு வச்சுக்கலாம், இந்த டென்ஷனே இருக்காது. இது ஒரு ட்ராமா, இது கடந்து போகணும்னு தெரிஞ்சா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இவர் அதை பண்ணலை. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரோம். நான் வந்து என் குழந்தைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், டிஎன்ஏ அதில் வந்து 440 காலேஜ் இருக்குது. அதில் அண்ணா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் காலேஜ் கிடைக்குதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுதான் நம்பர் 1 காலேஜ் ரேங்கிங் படியே தமிழ்நாட்டில் இருக்கிறதுல. நம்பர் 2 வந்து ஏசி டெக், அதுவும் அது கூட தான் இருக்குது. நம்பர் 3 வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட தான் இருக்குது. இது 3 அண்ணா யூனிவர்சிட்டி தான். நம்பர் 4 வந்து எம்ஐடி குரோம்பேட், இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி. நம்பர் பாருங்கள், 1 2 3 4. இதில் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க? பெரிய வந்து அப்பேரல்னு ஒன்று படிக்கிறாங்க, வந்து கார்மெண்ட்டுக்கானது. சின்ன வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக். இதெல்லாம் ஆஹா ஓஹோ கோர்ஸா, இதெல்லாம் பெரிய ஃப்யூச்சர் இருக்கா? கமெண்ட் செக்ஷன்லேயே எனக்கு வந்தது. அப்போ எனக்கும் மனசில் வருத்தம் இருந்தது. ஆனால் இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. சின்னவளுக்கு வந்து 32,000 ரூபா வருஷத்துக்கு, பெரியவளுக்கு வந்து 42,000 ரூபா வருஷத்துக்கு. ஸ்கூலில் கூட நான் 1 லட்சம் வச்சு கேட்டேன் நான், 2 பேரும் தனித்தனியாக. அப்படிலாம் பார்க்கும்போது இதுதான் கம்மி. இதுக்கு காலேஜ் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் புதுசாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒன்று, என் பெரியவ படிக்கணும்னு நினச்சது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சின்னவ படிக்கணும்னு நினச்சது வந்து பயோமெடிக்கல். ஆனால் இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அது 2-3 வருஷமாக தான் நடைமுறையில் இருக்குது. அது என்னென்னா, 3rd இயர் 4th இயர் படிக்கும்போது இவங்க என்ன படிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த டிகிரியை படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் பெரியவர் நினச்சாங்கன்னா 3rd செமிஸ்டர்லேருந்து 6 பேப்பரோ 8 பேப்பரோ இருக்காது, கரெக்டாக தெரியல, 2 பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு செமிஸ்டர்லையும் படிக்கிற மாதிரி படித்தாங்கன்னா மேஜர் டிகிரின்னு பெரியவங்களுக்கு அப்பேரல் கிடைக்கும், மைனர் டிகிரின்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுக்கலாம். அது சின்ன வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் படிப்பா, அது மேஜராக வாங்கிப்பா, மைனராக வந்து பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி வாங்கிக்கலாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். என்ன படிக்கணும்னு நினச்சோமோ அதை வந்து டிகிரியாகவே அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெக்கக்னைஸ்டாகவே படிச்சுட்டு வெளியே வர முடிகிற வாய்ப்பு இருக்குது. என்ன அந்த 2 பேப்பர் இப்போ ஒரு செமிஸ்டரில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், 6 பேப்பர் இருக்குன்னு வச்சுப்போம், தெரியல 6ஆ 8ஆன்னு தெரியல, இனி ஒரு 2 பேப்பர் கூட படிக்கணும், அவ்வளோதான். என்ன படிக்கணும்னு நினச்சி அதை சந்தோஷமாக படிப்பாங்கள்ல, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய கோர்சஸ் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ், என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல, 4 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்னா 3 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க, 1 வருஷம் வந்து ஃபாரினில் போய் படிப்பாங்க. அது அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அந்த மாதிரி கோர்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ண முடியும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. 3வது, நான் ரொம்ப பயப்படுறது என்னென்னா, இப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்தது, இனி ஒரு அட்டாக் வந்து நான் கிளம்பிட்டேன்னா குழந்தைங்களுக்கு யார் படிக்க இது பண்ண. இப்போ நான் இருக்கும்போதே என்னென்னோ மேஜிக் பண்ணி தான் அந்த பைசா வருது, இல்லைன்னா யார் கண்டுப்பா ஃபேமிலியை. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு பாதியில் கோர்ஸ் விட்டு போகிற குழந்தைங்கன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. அங்கே வந்து இப்போ நான் தவறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தை போய் அங்கே இருக்கிற கிளாஸ் லீடர்கிட்ட சொன்னால் போதும், இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட போதும், உடனே அவங்க போய் அந்த அலுமினியன்னு ஒன்று இருக்குது, அவங்க சொல்லிவிடுவாங்க, அவங்க வந்து குழந்தைங்க எல்லா வருஷத்துக்கான ஃபீஸு கட்டிடுவாங்க. அப்போ அது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. 4வது, குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்களே அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு ₹1 செலவு இல்லாமல் குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற குழந்தைங்க நடந்ததுன்னா அந்த வழியிலும் நம்ம ப்ரொடெக்டட். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராமா படி நம்ம வருத்தப்பட்டதெல்லாம் என்னென்னா, நமக்கு முன்னாடியே காசு இருக்கணும்,
கரெக்டாக காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படி நடக்கலை. ஆனால் பாக்கி எல்லா ஏற்பாடும் பாருங்களேன், இதோட பெட்டராக என்ன நினைக்க முடியும்? பெரியவளை நினச்சி பாருங்களேன், அவள் அண்ணா நினச்சி படிக்கிறா, ஐஐடிலையும் படிக்கிறா. ஒரே குழந்தை அண்ணா நினச்சிட்டு ஐஐடிலையும் படிக்கிறது எவ்வளோ சந்தோஷமா. ஐஐடியில் அவள் என்ன நினச்சாலோ அது படிக்கணுன்றதுக்காக டேட்டா சயின்ஸ் படிக்கிறான். இது என்ன வேணும்? சின்னவன் வந்து பயோகெமிஸ்ட்ரி படிக்கும், அதுக்கு ஐஐடியில் வந்திருக்கு, அவள் ஏதோ ஒரு காரணம் வேண்டான்னு சொல்லிட்டா. இப்போ அடுத்த வருஷம் எடுக்கவும் செய்வான், படிக்கவும் செய்வான். அப்போது ட்ராமா வந்து கல்யாணக்காரி தான், நன்மைக்கு. நமக்கு தான் முன்னாடி இங்கேருந்து பார்க்கும்போது தெரியல. இப்போ காலேஜ் சேர்ந்து அங்கே இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தும் போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு மீட்டிங் நடத்தினா அதில் எல்லாத்தையும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அப்படியே தணிஞ்சிட்டேன். கரெக்டாக? ஸோ இறைவன் நம்மளை பல வழியில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் பண்ணி வைக்கிறாரு. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அது வரைக்கும் நமக்கு டென்ஷனாக தான் இருக்குது, பதட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த தம்பிகிட்ட சொன்னேன், இப்போ எனக்கு பாருங்களேன், இந்த வருஷம் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 செலவு பண்ணியிருக்கேன். 32, ஒரு 42, அங்கே ஒரு ஐஐடிக்கு வந்து ஒரு 16, இப்படிலாம் பார்த்து இதெல்லாம் இந்த மாதம் செலவு பண்ணியிருக்கேன். எங்கேருந்து வந்தது? இல்லை, ஒரு விஷயம் பாருங்களேன், நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், கடன் கொடுக்க முடியுமா, இல்லை ஏதாவது உதவு பண்ணுமா கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நிலைமை நமக்கு என்னன்னு தெரியாது. அதே அவர் காசே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரும்பி கட்டுறது எப்படி கட்ட முடியும்? அவள் கடன்ற கான்செப்ட் ஒர்க் அவுட்டே ஆகாது நமக்கு. அவள் எப்படி நான் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி நீ கொடுப்பீங்களான்னு, அது வந்து நல்லாவும் இருக்காது. நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டோன்னு வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த வாட்டி அவர் ஃபோன் பண்ணால் கடன் கேட்கறதான் கூப்பிட்றாரு முடிவு பண்ணுவார். அது இதோட கஷ்டமாயிடும், எடுக்கவும் மாட்டாங்க. கரெக்டா? அதுக்கு பெஸ்ட் மெத்தட் இறைவனை கனெக்ட் பண்ணுறது. பரமாத்மா என்ன சொல்கிறார், நீ சேவைக்காக என்னை கனெக்ட் பண்ண, யார்கிட்ட பைசா இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் டச் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 90,000 கிட்டத்தட்ட அப்படி தான் வந்தது. யார்கிட்ட எனக்கு பைசா கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வந்ததில்லை, எல்லாம் தானாக எனக்கு ஃபோன் கால் பண்ணி குழந்தைக்கு என்ன ஆச்சு, ஃபீஸு கட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டு உதவியாக வந்து ஹெல்ப் பண்ண தான். அப்போ இதுக்கு நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இறைவன் கனெக்ஷனில் இருக்கணும். ராஜயோகிகளுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, நீங்கள் அட்லீஸ்ட் நான் இருக்கிற மாதிரி ராஜயோகியாவது இருங்க. இறைவன் கூட காலம்புற சாயந்தரம் சண்டை போட்டுனே இருங்க, ஆனால் அவர் கூடயே இருங்க. நான் 15 வருஷமாக இருக்கேன். இந்த 15 வருஷமும் இறைவனோட அமிர்த வேலை கரெக்டாக தான் பண்ணுறேன். வாணி படிச்சிடறேன், ஸ்ரீமத ஃபாலோ பண்ண சேவை பண்ணுறேன். நாளையும் பட்டு சண்டை போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கை வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் படி இல்லை. இதில் என்ன பியூட்டினா, இந்த டோட்டல் இதில் ரொம்ப அப்செட் நான், அது உங்களுக்கும் தெரியும். அது எப்போ மாறிடுச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லா ஆஃப் கர்மா பற்றி ஒரு விஷயம் படித்தேன், 4 விஷயங்கள் படித்தேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் கேட்டோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நடக்கிற மாதிரி தான் நடக்கும். போன கல்பத்தில் என்ன நடந்தோ அப்படி தான் நடக்கும். நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் இருக்கிறதுலே பிரச்சனை. வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் லாஸ். அதான் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த விளக்கம் வந்து அந்த டைமில் நமக்கு வந்து கிடைக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தெளிவு கொடுக்குது தெரியுமா? அப்போ இந்த சகோதரர் பண்ணுற தப்புன்னா, அமிர்த விட பண்ணுறதில்ல, வாணி படிக்கிறதில்ல, இவரும் பண்ணுறதில்ல, இவர் பொண்டாட்டியும் பண்ணுறதில்ல. ஆனால் இவர் குடும்ப செட்டப் எப்படி இருக்குன்னா, இவர் கடனில் மாட்டினா இவங்க அம்மாட்ட சொத்து இருக்குது, விற்று இவரை காப்பாற்றிடுவாங்க. சட்டப்படி எல்லாம் நல்லதாங்குது. உருப்படி இறைவன் கனெக்ஷனில் இருந்துக்கிட்டு நான் என்ன சொன்னேன் பாருங்களேன், நான் கடந்த 5 வருஷமாக கடனே வாங்குறதில்ல. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். வேறு இப்போ கடனே கிடையாது ஃபஸ்ட் இயரில். இப்போ இது 1,00,000 நான் கடனாக வாங்கியிருந்தேன், என்ன இருக்கும்? இது பின்னாடி சம்பாதிக்கிறதுக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், ஐயோ மண்டை வெடிச்சிரும். இப்போ வந்து அன்னைனிஸ்டில் வேற ஒரு பியூட்டின்னா, அவங்க இது கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்களா கொடுப்பாங்க, அன்றைக்கி தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நம்ம யாரும் கையேந்த வேண்டியதில்லை, அப்படியே படிக்க வச்சிடலாம். வெறும் ஐஐடிக்கு மட்டும் நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், அதை அப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நான் ராஜயோகி 7 days கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ராஜயோகி கிடையாது. தினசரி இந்த 4 பண்ணிட்டு இருந்தால் தான் நீங்கள் ராஜயோகி. அமிர்த வேலை பண்ணியிருக்கணும், வாணி படிக்கணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை பண்ணணும். சரியா? நான் முன்னாள் ராஜயோகி அப்படின்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. இன்றைக்கி நான் செய்திருக்கேன், இன்னைக்கு பரமாத்மா கிட்ட நான் இந்த சாட்டில் கனெக்ஷன் கொடு இது சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? நான் அன்னைக்கு படித்தேன், இன்னைக்கு டச்சில் இல்லைன்னு சொல்கிறது சுத்த மடத்தனம், சரி கிடையாது. நீங்கள் இந்த சகோதரருக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க, அந்த கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் வேணும். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 மாதத்துக்கு மளிகை சாமான் ஸ்டாக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவுக்கு காசு வேணுமோ அது ஒரு 6 மாதத்துக்கு உள்ளது முன்னாடியே கையிலேயே வச்சுக்காங்க, பேங்க்கில் கூட வச்சுக்காங்க, கையிலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு.
வீட்டில் சோலாரை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறார். இதில் இவ்வளோ வருஷத்தில் இந்த போராட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, இந்த அரிசி வாங்குறோம், அரிசி வந்து 25 கிலோ பேக் தான் நான் வாங்குவேன். தீரும்போது ஒய்ஃப் சொல்லுவாங்க, இது தீர்ந்துச்சுங்க, இனிமேல் அரிசி மூட்டை வாங்கினா தான் உண்டு அப்படின்னுவாங்க. அன்னைக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கியிருக்கேன் நான். அப்போது ஓடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வந்தோன்னா ஒரு 25 கிலோ மூட்டை வாங்குவேன். இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இந்த 25 கிலோ மூட்டை வாங்கினா அது ஒரு டப்பா இருக்குது, அதில் வந்து ஒரு 10 கிலோ 12 கிலோ போட்டுடலான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி பாக்கி இருக்கிறதும் போடலாம். ஸோ 2 வாட்டி போடலாம். ஸோ போட்டுட்டு இனி ஒரு அரை மூட்டை இருக்கும்போது இனி ஒரு மூட்டை வாங்கி வச்சிருவான், 25 கிலோ வாங்கி வச்சிருவான். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்தது புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்ன ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதில் பூச்சியெல்லாம் இருக்குது. இப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இது சரிப்பட்டு வராதுங்க, அது தீரும்போது வாங்கினா போதும், இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐ மீன் எப்போ ஸ்டாண்ட் பை மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ, இந்த பூச்சியெல்லாம் வந்ததுனால நம்ம வந்து பூச்சியெல்லாம் சாப்பிட்றத தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் ப்ராக்டிஸிங் ராஜயோகி, நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க? என்ன பண்ணால் இந்த அரிசி வந்து இந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்குது? இத்தனைக்கும் பேக்டாக தான் இருக்குது, சீல்டாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சதா இருந்தால் இப்படி ஆகிடுது. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்க? எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அது கேட்டு நான் தெரிஞ்சு நான் என்னதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.